பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சில் சுருண்டு விழுந்த சிஎஸ்கே வீரர், பாகிஸ்தான் செய்த தவறான வேலை, கொந்தளித்த ரசிகர்கள். இப்போ பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிற நம்ம நியூசிலாந்து டீம், பாகிஸ்தான் டீம் கூட முத்தரப்பு ஒரு நாள் சீரிஸை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பாகிஸ்தானும் நியூசிலாந்து டீமும் மோதினாங்க. இந்த மேட்ச்ல நியூசிலாந்து டீம் பிளேயரான ரச்சின் ரவீந்திராவுக்கு முகத்துல ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த மேட்சோட 38வது ஓவரப்போ ரச்சின் ரவீந்திரா ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிறதுக்காக ஓடி வந்தாரு. ஆனா பந்தை சரியா பார்க்க முடியாததுனால அது அவருடைய முகத்துல பட்டு அவருக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால ரத்தம் வழிய அவர் கீழே விழுந்தாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த மருத்துவர்கள் அவரை மைதானத்தை விட்டு வெளியே கூட்டு போனாங்க. இதையடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் மைதானத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல விமர்சிச்சுட்டு வராங்க. பாகிஸ்தான்ல சமீபத்துல மைதானங்களை புதுப்பிக்கிற பணி நடைபெற்றுச்சு. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி சீரிஸை முன்னிட்டு இந்த பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. இந்த நிலையில தான் லாகூர் மைதானத்துல பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து டீம்களுக்கு இடையில இந்த மேட்ச் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. போட்டி நடக்கும்போது இரவு நேரத்துல மின் வெளிச்சம் போதிய அளவுல இல்ல அப்படின்ற விமர்சனம் ஆல்ரெடி பலராலும் எழுப்பப்பட்டுச்சு. மைதானத்துல இருந்த மின் விளக்குகள் போதிய அளவுல வெளிச்சத்தை அளிக்கல அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு தான் இருந்தாங்க. இந்த மேட்ச்ல நியூசிலாந்து டீம் பகல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. நியூசிலாந்து டீமும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணப்போ 50 ஓவர்ஸ் முடிவுல 330 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்ததா ரெண்டாவது இன்னிங்ஸை பாகிஸ்தான் டீம் பேட்டிங் பண்ண வந்தப்போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நியூசிலாந்து டீமோட ஃபீல்டர்ஸ் எல்லாருமே ஹைட்ல போன பாலை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அந்த கிரவுண்ட்ல மின் வெளிச்சம் போதிய அளவுக்கு இல்லாததுனாலதான் பாலை ஃபீல்டர்ஸால சரியா பார்க்க முடியல. இதனாலதான் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஃபீல்டர்ஸ் சிரமப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி மேட்சோட 38வது ஓவரப்போ குதில் ஷா அடிச்ச ஒரு பாலை பிடிக்கிறதுக்காக சிஎஸ்கே பிளேயரான ரச்சின் ரவீந்திரா முயற்சி பண்ணாரு. ஆக்சுவலா அது ஒரு ஈஸியான கேட்சாக தான் இருந்திருக்கும். ஆனா பந்து பக்கத்துல வந்தப்போ ரச்சின் ரவீந்திராவால சரியா அதை பார்க்க முடியல. அதனால அது டைரக்டா அவரோட முகத்துல பட்டு அவருக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. மின் வெளிச்சம் மட்டும் சரியா இருந்திருந்தா அவரு முன்னாடியே அந்த பாலை பார்த்து எங்க வருது அப்படின்றத சரியா கணிச்சிருப்பாரு. பந்து ஹைட்ல போனப்போ மின் வெளிச்சம் நல்லா இருந்ததுனால அவர் அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. ஆனா பால் கிட்ட வர வர மின் விளக்கோட வெளிச்சம் சரியா தெரியாததுனால அவர் அந்த கேட்சை தவற விட்டது மட்டும் இல்லாம அவரோட முகத்துல பலத்த காயத்தையும் வாங்கியிருக்காரு. இப்படி திடீர்னு ஏற்பட்ட இந்த வெளிச்ச மாற்றத்தை எதிர்கொள்ள முடியாம போய் பந்து எங்க வருது அப்படின்னே தெரியாம இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. இப்போ இதை பலரும் சுட்டிக்காட்டி உடனடியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மின்விளக்குகளோட பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த போட்டியில நியூசிலாந்து டீம் பிளேயரான கிளென் பிலிப்ஸ் 106 ரன்ஸையும் டேரல் மிச்சல் 81 ரன்ஸையும் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததா பாகிஸ்தான் டீம் பேட்டிங் பண்ண வந்தப்போ ஃபக்கர் சமான் ஒரு 84 ரன்ஸ் அடிச்சாரு. இருந்தாலும் பாகிஸ்தான் டீம்னால 252 ரன்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இது மூலமா நியூசிலாந்து டீம் 78 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஆனது பாகிஸ்தான்ல வச்சுதான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த கண்டிஷன்ஸ்ல அவங்க மின் விளக்குகள் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா மற்ற டீம் பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரியான பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையை சரி செய்வாங்களா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு? ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு போறாங்க. அதுலயும் நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டீம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இப்போ போகிறதுக்கு ஒரு வழியா சம்மதிச்சிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுனால இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போறதா பாதிக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.